தானே சொன்னேன். ஐயா அவசரத்துல யார் பாவடையும் தெரியல. இருக்கட்டும். அப்பா வந்து விஷயத்தை சொன்னாரு. நல்ல வேளை நீங்க தள்ளி நின்றீங்க. கொன்றுவேன். உன்னோட வேலை அங்க மட்டும் தான். இருக்கட்டும். அதனால மூணு. சரி இருக்கட்டும். அப்பா வந்தாரு. என்ன விஷயம் சொன்னாரு? அப்பா நம்மள காவலுக்கு போக சொல்லிட்டாரு. காவலுக்கு போயிடலாமா? போயிடலாம். பறவைகளை வரட்டிடலாமா? நீ பண்ணுங்கம்மா. பறவை ஆடி பாடி நல்லா சந்தோஷமா வரட்டணுமா? ஒரு வரட்டு. ஒரே வரட்டா வரட்டிடலாமா? என்னம்மா என்ன ஐயா இந்த பொம்பளையோட பெரிய தொல்லை. வாடிக்கிட்டு ஐயா என்னாச்சு? நீ சொரிய கொடுத்து மாற மாதிரி பேசாம நிப்ப. அம்மா கூசுதுல. ஏன்டி இப்படி பண்ற? ஏமா என்னைக்கோ ஒரு நாளைக்கு பழகுற. ஏய் போய் அங்க நின்னு போ. பொம்பளை மக்கத்துல இப்ப மக்கத்துல இழிப்பிய. இருக்கட்டும். என்ன நேரம் ஆயிருச்சு. சரி எனக்கு பண்ணுமா. இருந்தாலும் அதெல்லாம் ஒதுக்கி வச்சிட்டு காவல ஒதுக்கி வச்சிட்டு நான் ஒருத்தரை காதலிக்கிறேன். ஒருத்தரையா? ஒருவேளை காதலிச்சா சலிச்சு போயிராது. நாளா வாரத்துக்கு 7 வேளை காதலிக்க. ஏடி காதல்னா ஒருத்தரை தாண்டி பண்ணணும். ஒருத்தரை தான் காதல் பண்ணணும். ஒருத்தரை தான் கல்யாணம் ரொம்ப சலிச்சு போக. அதே முகரைவை எத்தனை நாளைக்கு பாக்குறது? எனக்கு சலிக்கவே சலிக்காது. அவர் யார் தெரியுமா? அடுப்புல அவர் தான் அந்த முருகன். முருகனை தான் காதலிக்கிறேன். அப்படியா? ஆமா. அது வேற முருகன். இருக்கட்டும். அவர் எப்படி எல்லாம் கனவுல வந்தாரு? எப்படி சொல்லிடலாமா? சொல்லுங்கம்மா. ஏ மாமனுக்கு ஏங்கி மனோ மத்தளம் கொட்டுதடி இந்த வண்ணமையில் காமங்கிட்ட மல்லுக்கு நிக்குதடி ஏ சாமி கிட்ட செய்தி சொல்லி சாதிக்க சொல்லுங்கடி. ஆசோ 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 சம்பளம் வாங்குறீங்க மாதிரி இந்த ஆட்டம் போடுமா. என்ன சொன்ன? வாங்குறோம்ல ஆறணுமா. என்ன வாங்குறோம்? இடத்துக்கு என்ன வாங்குற? சமக்கு பூஜையா வாங்குற. அதுக்கு என்ன பண்ணணும்ன்ற? மக்களேமா நம்ம சின்ன பிள்ளைல சேர்ந்துருக்கோம். அப்ப என்ன சொன்னார்? ஆடி பாடி பறக்க சொன்னார். நம்ம ஆடிக்கிட்டே பாடிக்கிட்டே விரட்டணும். அப்படியா? ஆமா. ஒரே விரட்டா. ஆடி பறவைகளே ஓடி போங்க. ஆவணி பறவைகளே ஓடி வாங்க.
என்னதான் விரட்டினாலும் ஒரு பறவை கூட போக மாட்டேங்குது. என்ன காரணம்? எல்லாம் ஞான பறவைகள். போகாதா? அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு எதிர்பார்ப்போட இருக்கு. போகவே கூடாது. ஆமா, விடிய விடிய எப்படியே தான் இருக்கு. எதிர்பார்ப்பு இருந்தாலும் எந்த குறை இருந்தாலும் கந்தன் குறை இருக்க கூடாது. நம்ம உள்ள போய் வேண்டிக்கலாம். இந்த இடத்துக்கு முக்கியமானவங்க எல்லாம் வருவாங்க. அப்படி யாராவது வந்தா என்ன பண்ணுவீங்க? யாரும் வந்து என்ன தூக்கி போட்டு பாடுக்கு அமைக்கிறேன். அப்பெல்லாம் பண்ணக்கூடாது. நீங்க ஆசீர்வாதம் வாங்கிட்டு என்னையும் கூப்பிடுங்க. போகலாமா? இது வேற ஓட ஓட இப்படி இப்படி வந்துக்கிட்டு. ஆமா, ரொம்ப டிஸ்டர்பன்ஸா கிடையாது. இதுவரை நடந்தது விளையாட்டு. நல்ல ஆட்டம் பாட்டத்தோட கொஞ்சம் இருந்திருக்கோம். கொஞ்சம் மகிழ்ச்சியா ரசிச்சு சந்தோஷமா ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நினைச்சதுல தான் சரி. இதுவரை நடந்தது விளையாட்டு. இனி நடக்க போறதுதான் வினயம். வருகிறார் நாரதர், செம்மணிப்பட்டி மண்ணின் மைந்தன் எஸ் ஜெயபார்த்திபன் அவர்கள். உங்களை பார்ப்பதற்கு மகிழ்ச்சி கடல. அஞ்சரகட்ட சுதியில வருவார். எப்படி வருவார் தெரியுமா? சின்ன பிள்ளையெல்லாம் அந்த புள்ள பயந்து போச்சு பாவம். அப்படி அவர் வருவார். அப்படியாவது ரெண்டு பேரும் எந்திரிக்கலாம். ஆனா என்னைய பார்த்தோம் என்ன அப்புறம் தெரியுமா? என்ன ரொம்ப என்னாச்சு? எல்லாம் இறைவனுக்கு விழிச்சான். அப்ப வரட்டு உம்மா. ஏய் அங்கிட்டு பவடனிடம் அவள் சபிதரே மஞ்சள் முகம் அவன் தேவி முகம், மஞ்சள் முகம் அவள் தேவி முகம், அதில் பெண்மை நிறம் அவன் திருவுள்ளம். மஞ்சள் முகம் அவன் தேவி முகம், அதில் பெண்மை நிறம் அவன் திருவுள்ளம். மலர்களிலே பட நிலம் கண்டே, அதில் மாதவன் கருணை மனம் கண்டே. மலர்களிலே பட மனம் கண்டே, மாதவன் கருணை அதில் கண்டே. நானிலம் நாரணன் விளையாட்டு, நாயகன் பெயர்கள் திருப்பாட்டு. ஆயர்குட பிள்ளை விளையாட்டு, ஆயர்குட பிள்ளை விளையாட்டு. இந்த அதிகவர்க்கெங்கும் அருள் கூட்டு, ஆயர்குட பிள்ளை விளையாட்டு. இந்த அதிகவர்க்கெங்கும் அருள் கூட்டு. மலர்களிலே பல மனம் கேடே, அதில் மாதவன் கருணை மனம் கண்டு. மலர்களிலே பல மனம் கேடே, அந்த மாதவன் கருணை மனம் கண்டு. பக்தி என்னும் ஒரு மனம் தொடுத்தேன், அதில் பாசம் என்னும் இரு தரம் தொடுத்தேன். பக்தி என்னும் அது மலரெடுத்து, பாசம் என்னும் அதில் தரம் தொடுத்தேன். சக்தியுடல் உனை நான் தொழுதேன், சக்தியுடல் உன்னை நான் தொழுதேன். அதை சாத்துகின்றேன் உந்தன் திருவடிக்கு, நான் தொழுதேன். அதை சாத்துகின்றேன் உந்தன் திருவடிக்கு. மலர்களிலே பழ நிலம் கண்டேன், அதில் மாதவன் கருணை மனம் கண்டேன். மலர்களிலே பல மனம் கண்டேன், அந்த மாதவன்
கருணை மனம் கண்டேன் மலர்களிலே பழ நிறம் கண்டேன். ஓடுமோ நாராயணா அறிவனமோ நாராயணா அறிவனமோ நாராயணா அறிவோம் நமோ நாராயண நமக. பராபரத்திலே வரதோன்றி பரத்திலே சதோன்றி சிவத்தில் சததோன்றி சத்திய நாதம் தோன்றி நாதத்தில் வந்து கொண்டி விந்துவிடைய சதாசம் தோன்றி சதாசுத்திர மகேஸ்வரனும் சதாசிவத்தில் ருத்ரனும் ருத்ர விஷ்ணுவும் விஷ்ணுவிட பிரம்மாவும் பிரம்மாவில் ஆகாயமும் ஆகாயத்தில் வாய்வும் பாய்ப்புவிட தெய்வம் தேவடை கப்புவும் அப்படியே பிரதிவும் நரம்புக பட்சிகளும் தாவர சங்க மாதிகளும் தோன்றி மீண்டும் யாவும் தோன்றிய வலுநிலையே ஒருங்கிடவா ஒருங்கிடையாவும் மீண்டும் படைக்கப்படவா. அந்தப்படி என்னென்ன பிரம்மா ஆதிகடி ஜனகர் சந்தனர் சனத்மாரர் சன சுதசர் என்ன நாம்பிரப்பத்தை செய்தார். அருடோ சுமாரை கண்டு வணங்கி ஆசைப்பட்டு சருகை கிரிகை யோகம் ஞானம் என்ன மந்திரங்களை கற்று சனகாதி முடிவு ஆசைப்பட்டனர். அதை கண்ட பிரம்மா மறுபடியும் உற்பத்தி செய்யப்பட்ட போது அவர் மருகினானும் ஆத்மாவில் வைஷனும் கட்டுவிட தக்கனும் பிரிகத குளிலும் புலவர் நவிலும் புலசிய காதிலும் ஆத்து கண்ணிலும் ஆங்கரசர் மூத்திலும் கிருது கரத்திலுமாக 10 பேர் தோற்று வைக்கப்பட்டனர். அந்த 10 பேரை 9 பேர்கள் இல்லறத்தில் ஈடுபட்டு திருமணம் செய்து கொள்ள புறப்பட்டாலும் என்னையும் திருமணம் செய்து வாழ இவங்க தந்தை சொன்னதை மறுத்து உரைத்ததால் பூலகத்திரனை கந்தர்வாக பிறக்கும் சுவைத்தார். அப்ப ஏற்பட்ட கந்தர்வாக பிறந்து என் தமையன் தக்கன் என்ற சாபத்திற்கு கிணங்க எமது சிரசாகப்பட்டது 1008 கூறுகிற வரிகள் கட்டும் சாபத்தை மட்டும் நாராயண மக நாராயண மக நாராயண 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 மக. மகேஸ்வர பரமை மாதவாகிற மக கேசவாகிற மக நாராயண மந்திரத்தை நாடும் குருவும் இல்லை ஒன்றும் பண்ற மாதிரி இல்லை. பட தூரம் ஒரு மரியாதை இல்லை. ரொம்ப சிறப்பாக பக்கமடத்து மேலே வச்சிருந்தேன். ஆனால் என்னைக்கு ஏன் தலை வெடிக்குன்னு சொன்னதுக்கு நீங்க பகுமானமா வாசிக்க ஆரம்பிச்சிடும். வெடிக்காம இருக்கும். வணக்கம் ஐயா அவர்கள் பாடல் பாட சொல்லி கண்டிப்பாக நம்மளை பாடுவோம். ஆக அப்படிப்பட்ட பெருமைகள் இருந்தாலும் கூட இந்த சுந்தர சோலையில் அனைவர்களுக்கு பெருமை இருக்குவதாக அற்புதமான இடம். பெருமையா மறுபடியும் விட மாதிரி தெரியல. ஒரு காலகட்டத்தில் எக்கு தப்புல உங்க விருப்பப்படி எங்கன்னா தலைகளை வெடிச்சுச்சுன்னா கண்டிப்பான முறையில் உங்க 4 பேரையும் சேர்த்த யாரை விட்ட மாட்டேன். வெடிக்க மாட்டேங்குதே அப்படியே வருத்தப்படுறீங்க. அங்கே ஒரு 4 நாடகம் பேசியிருக்கேன். கண்டிப்பான ஆளு கண்டிப்பா தேவைப்படுது. அதனால போட வழியில் எடுத்தது. ஆக அப்படிப்பட்ட பெருமைக்கு மத்தியிலே இந்த இடம் அனைவர்களுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய அற்புத இடம். படபட நடந்துள்ளி படித்த சிவானந்தனை அளவிடுவது விருத்தான் அழகன் அலங்கார மலை குளமலை கோலமலை குழுமாமலை குற்றமலை நிலமலை நீண்டமலை எம்பெருமாசிக்கு திருவேங்கட மலை அப்படிப்பட்ட மலைகளுக்கு ஒப்பான இந்த சுந்தர சோலைகளே அனைவர்களுக்கு பெருமை எடுத்தாலும் அக்கடக்கிடம் லிகிதம் கணிதம் வேதம் புராணம் வியாகரணம் நீதி சாஸ்திரம் தர்ம சாஸ்திரம் யோக சாஸ்திரம் மந்திர சாஸ்திரம் சவுன சாஸ்திரம் சிற்ப சாஸ்திரம் வைத்திய சாஸ்திரம் உருவ சாஸ்திரம் இதிகாசம் காவியம் அலங்காரம் மதுரவாடம் நாடகம் நிறுத்தம் சுத்த பிரம்மம் வீணை வேடு மிருதங்கம் தாளம் அத்திர பரீட்சை கடக பரீட்சை கத பரீட்சை ரத பரீட்சை ரத்ன பரீட்சை பூமி பரீட்சை சங்க வடக்கடம் மல்லயுத்தம் அகுரசரம் வித்து வேசனம் மதன சாஸ்திரம் மோகனம் வசீகரணம் ரதவாதம் தாந்திரவாதம் பைம்பளவாதம் கௌதுவாதம் தாதுவாதம் காவுடம் நட்டம் முட்டி ஆகாய கபடம் ஆகாய பிரவேசம் அதிர்சகம் இந்திர ஜாலம் மகேந்திர ஜாலம் அக்கினி தம்பம் சடதம்பம் சுக்குடதம்பம் கண்ணதம்பம் கடகதம்பம் திட்டித்தம்பம் வாக்குத்தம்பம் ஒன்று ஓட்டக்கூடிய கடைகள் 64 மதுவிடக்கூடிய தாயவள் தூயவள் பதமாடி பெருமைகள் செத்தாலும் மூலக்கடவுள் விநாயக பெருமான் அவனன்றி அணுவும் வசைவது கிடையாது என்று தன்மை கிடங்க அப்பேற்பட்ட விநாயக பெருமான் பொற்பதம் அணிந்தால் வாக்கில் அனைவர்களை வெற்றி என்ற தத்துவத்தின் அடிப்படைகளே ஏ சாமி வருது படிக்க விடுங்கயா சாமி மருந்து படிக்க விடுங்கடா பாட்டு படிச்சு ஆடி குதிச்சு நேர்த்து விடுங்கடா ஒரு சூட மீட்டி சூட காய போட்டு முடங்கடா கணவதிம் 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 ஏ சாமி மருந்து படிக்க விடுங்கடா பாட்டு படிச்சு ஆடி குதிச்சு நேர்த்து விடுங்கடா ஒரு சூட நேர்த்தி சூட காய போட்டு முடங்கடா கணவதிம் கணவதிம்
கணபதிம் 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 தம் தம் தம். நாடும் தான் காத்து மழை அச்சுடுத்து மாட்டங்கார முன்னாடா வீட்டிற்கும் சாமிக வந்தா கண்ணாடம் தான் கட்டி கடை புள்ள குட்டி பத்து கடை எல்லாருக்கும் காவலிக்கும் ஈசன் மகண்டா சின்னஞ்சிறு மூந்தூர் மண்டவாளின் பூந்தேர் பூலோகம் கொண்டாடு ஒத்த கொம்பந்தா பூலோகம் போய் வரும் ஒத்த கொம்பந்தா செய்யும் தொழில் பாராமல் தங்கு தட பாராம் அம்பாட காப்பாத்தும் ஆணை முகண்டான் மந்திரம் போடே மன்னவ பேரை நித்தம் சொன்னாரே சந்ததிகள் தான் நிம்மதி கொண்டு பாட்டு நன்னாரே ஒரு சூடமே சூரக்காய போட்டு போடக்கடா கணபதிம் கணபதிம் தம் கணபதிம் தம் கணபதிம் 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 தம் தம் கணபதிம் தம் கணபதிம் 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 தம் தம். ஏ சாமி மருந்து சாமி மருந்து படிக விடுங்கடா பாட்டு படுத்து காடி குதித்து பேட்டு விடுங்கடா விக்கம் தீட்டும் விக்னேஸ்வர கண 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 கணபதி இன்பம் சேர்த்தும் நம்போதர கண 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 கணபதி குஞ்சிடும் கிளி குஞ்சர முக அட பாடகன் படி வேதன பண்ணன் மூத்த பண்ணுக்கள் கணபதி காடடி தொடும் சீலரை தின காப்ப பண்ணுக்கள் கணபதி அண்ணாடியே போட்டிக்கிட்டு அம்மையப்பட்டாட தொட்டு சுத்தி வந்து மாம்பழத்தை வாங்கிய சாமி சுத்தி வந்து மாமரத்தா வாங்கிற சாமி அட பின்னாடியே வேல்முருகள் பள்ளியத்தை காதடிச்சு கல்யாணந்தா கட்டி வச்சு பாட்டிய சுவாமி குட்ட குட்ட குடிஞ்சவானு குட்டிக்கிட்டு கேட்டாக்க நாம் வேண்டும் ஆனந்தம் அள்ளி கொடுப்பா கொடுப்பா முத்தத்திடமோ சொல்லவானு முக்கி கட போட்டாக்க மேலும் முன்னேற பாதை வகுத்தான் மந்திரம் போடி மண்டப பேரை இந்தம் சொன்னாரே சந்ததிகள் நாம் நிம்மதி கொண்டு வாழ்ந்தாரே ஒரு சூடமே சூடக்காய போட்டு போட்டுகளா கணபதிம் தம் கணபதிம் தம் கணபதிம் 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 தம் கணபதிம் திம் 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 கணபதிம் திம் 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 கணபதிம் 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 திம் திம் எல்லா விட பெருமாள் நன்றி 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 அன்புள்ளங்கள் அத்தனை பேர்களுக்கு மகத்தான வணக்கங்கள் கைத்தட்டி பெருமை சத்தக்கூடிய மாபெரும் கலா ரசிக பெருமக்களுக்கும் எங்கள் சுற்றுவட்டார நாடக கலா ரசிக பெருமக்களுக்கும் மேலும் இந்த நாடகத்தை நல்லதொரு முறையில் கண்டு எடுத்துக் கொண்டிருக்கூடிய அத்தனை கிராம சொந்தங்களுக்கும் நாரதர் வந்தாலும் மேடையின் முன்பாகவே படுத்து உறங்குவேன் என்று தங்களது நேர்த்தி கடனை செம்மையுற செய்து கொண்டிருக்கக்கூடிய பக்தகோடி மெய்யன்பர்களுக்கும் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். அப்படிப்பட்ட பெருமை அம்மா வேலையை நம்ம பார்க்குறோம் அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவ்வளவுதான். ஒன்றும் சிறப்பு இல்லை. ஆக அவ்வளவு பெரிய காலகட்டத்தை மத்தியில் படுத்திருக்கால பத்தி இனிமே பிரச்சனையே இல்லை. ஆஹா இல்ல அவங்களுக்குலாம் ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. இனிமே நாடகம் நல்லபடியா நடக்கும், நல்லா இது வரைக்கும் நல்லா ஆயிருச்சு, நம்ம பேசாம தூங்கலாம் ஆமா. அப்படின்னு அவங்க படுத்துட்டாங்க. உட்கார்ந்துருக்காளுக்கெல்லாம் ஒரு சில சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கு. என்ன சந்தேகம்? இதுக்கப்புறம் நாடகம் நல்லா இருக்குமா அப்படி ஒரு சந்தேக கண்ணோட்டத்தில் இருக்க மாதிரி தெரியுது. கண்டிப்பா நல்லா இருக்கும். சரிதான், பார்த்துக்குருவோம். அப்படிப்பட்ட பூமிக்கு மத்தியில இந்த சுந்தரச்சோலை இளைவர்களுக்கு பிறந்தக்கூடிய அற்புத இடம். நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஒன்னு சொல் புத்தி இருக்கணும், இல்ல சொந்த புத்தி இருக்கணும். ஆமா. ரெண்டுல எந்த புத்தி இருந்தாலும் முன்னுக்கு வந்துடலாம். பல பேர் சொந்தமாக யோசிக்கிறது இல்ல, அடுத்தாலும் சொன்னாலும் கேட்டுக்கிறது இல்ல, தானா ஒன்ன பண்ண போறேன்னு உள்ளதும் போச்சுறான் உள்ள கண்ணான்னு வாழ்க்கையில இருக்கிற பல பேர் இருக்கு. போச்சு.